10th பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்க மாணவர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 10th எக்ஸாம்ஸோட பப்ளிக் எக்ஸாமுக்கு கொடுக்க போற அந்த சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 2024 இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நம்ம இப்ப கொடுக்க போற அந்த மெட்டீரியல்ஸ்ல இருந்து தான் கொடுக்க போறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், மேக்ஸ் ஆகட்டும், ஏற்கனவே நிறைய ரிப்பீட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ஆஸ் வெல் அஸ் நான் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து எடுத்து மொத்தமாக கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது உங்களுக்கு இந்த வீடியோ. ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. பிஃபோர் தட் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி யூ நோ தட் கொஸ்டின் பேப்பர் வந்து இந்த பேட்டர்ன் படி தான் வரும். அதாவது சூஸ் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டீட்டெயில் ஆன்சர் படி தான் வருது. அதுல மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இப்போ சூஸ்ல வந்து உங்களுக்கு 12 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 12க்கு வந்து 12 மார்க், அதாவது இன்டூ ஒன் மார்க்கு. ஸோ சூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து தான் கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. புக் பேக் மட்டுமே படிச்சீங்கன்னா உங்களால மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். புக்கின் சைட்ல மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, அது ரொம்ப ரேர் தான். புக் பேக்ல இருந்து படிச்சாலே உங்களால 11 கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அட்டன் பண்ண முடியும். ஸோ புக் பேக் கன்ஃபார்மா படிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. புக் பேக் 1 மார்க்ஸ். அண்ட் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா 10 கேட்பாங்க, அதுல இருந்து நீங்க 7 எழுதணும். அந்த 7ல லாஸ்ட் ஒன் வந்து கம்பல்சரியா எழுதணும். ஸோ இந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா எய்தர் நீங்க பிசிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க, இல்லைன்னா கெமிஸ்ட்ரில இருந்து கேட்பாங்க. நிறைய தடவை ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனால கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்குமே வந்து டைம் ஒதுக்குங்க. இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த மெட்டீரியல் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டுமே படிச்சாலே உங்களால ஈஸியாக சென்டர் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ள இருக்கிற வீடியோஸ்ல ஒரு 70% ஸ்கோர் பண்றதுக்கு, இல்லைன்னா என்னால இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் சயின்ஸ் எக்ஸாம் பாஸே ஆகல சார், எனக்கு பாஸ் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்ல எடுத்து கொடுங்க, மெட்டீரியல் எடுத்து கொடுங்க அப்படின்னா அந்த வீடியோ தான் நம்ம ஈவினிங் மேல போட போறோம். ஸோ பாஸ் மார்க்கை தாண்டி அட்லீஸ்ட் 50 மார்க்ஸ் வந்து 75க்கு எடுக்கிற மாதிரி நாங்கள் சில வீடியோஸ்ல அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே போடுறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற அந்த வீடியோஸ்ல போடுறோம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இதை மட்டுமே படிச்சாலே போதுமா அப்படின்னா கண்டிப்பா இதை மட்டுமே படிச்சாலே போதும். இதை மட்டும் படிச்சு நீங்க எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களால இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணி நிறைய டீச்சர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் நான் எடுத்துருக்கிறேன் கரெக்ஷன்ஸ் பண்றவங்க கிட்ட. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க நண்பர்களுக்கு இது கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. அண்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கடைசியில லைக் பட்டன் கொடுங்க. நம்ம சேனலை வந்து இப்போதான் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் வந்து நமக்கு 7 கொடுப்பாங்க, 7 எழுதணும், 10 கொடுப்பாங்க, அதில் 1 கம்பல்சரி. ஸோ 7 × 2 14 மார்க் வரும். வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் தாண்டி ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து 10 கொடுப்பாங்க, நம்ம 7 எழுதணும். அவுட் ஆஃப் திஸ் 1 கம்பல்சரி கேட்பாங்க. ஸோ 6 மட்டும் கம்பல்சரி இல்லாததை நம்ம சூஸ் பண்ணி எழுதணும், 1 கம்பல்சரி எழுதணும். இதுவுமே சம்டைம்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, இல்லைன்னா தியரி மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்டூ 4 28. உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ், அதாவது புக்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க் 4 மார்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ 2 மார்க் 4 மார்க் வந்து கன்ஃபியூஷன்ல எப்படி நம்ம கெஸ் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சில கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது 1 லைன் வேர்ட் ஆன்சர்ஸ் மாதிரி இருக்கும், அது எல்லாமே 2 மார்க். சில கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமா பெருசா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீச்சு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட்டு, அதுக்கப்புறம் கிப்பர்லின்ஸ் பத்தி படிப்பீங்க, அந்த கிப்பர்லின்ஸ் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த மாதிரி. பிஹெச், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிஹெச் இன் டெய்லி லைஃப், அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க்ல கேட்பாங்க. டீட்டெயில் ஆன்சர்ல 3 எழுதணும், அதாவது எய்தர் ஆர் சாய்ஸ். மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன்ல வரும், அதாவது 35, 36 அண்ட் 37 கொஸ்டின்ஸ்ல வரும். இதுல 35ல பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கேட்பாங்க, 36ல கெமிஸ்ட்ரி, 38ல பார்த்தீங்கன்னா பயாலஜி கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பட் மோர் தேன் பயாலஜிக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஏன்னா பயாலஜில இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். 12ல இருந்து நமக்கு 23 வரைக்கும் இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயாலஜில இருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ 75 மார்க்ஸ் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் படி நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ சூஸ் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டீட்டெயில் ஆன்சர். அண்ட் கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லையும், அதாவது ஒவ்வொரு பார்ட்லையும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து வரும் கண்டிப்பாக எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2022ல இருந்து 2000 லாஸ்ட் 23 சப்ளிமெண்ட்ரி வரைக்குமே இருக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸை வச்சு நான் ஆவரேஜாக எடுத்திருக்கிறேன். ஸோ 1 மார்க்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸில் இவ்வளோ கேட்பாங்க, கெமிஸ்ட்ரிலேருந்து இவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு ஆவரேஜாக எடுத்திருக்கிறேன்.
இது மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, இது எதுக்காக நான் கொடுத்துருக்கிறேன்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ற அந்த பார்ட் அப்படின்றது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பயாலஜி பார்த்தீங்கன்னா, 1 மார்க்ஸ்ல 7 1 மார்க் கேட்குறாங்க. ஆக்சுவலி இதுல 10 லெசனு. இதுல வந்து மொத்தமா 11 லெசன். 10 லெசன்ல இருந்து 7 1 மார்க் கேட்பாங்க. 11 லெசன்ல இருந்து 5 1 மார்க் கேட்பாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா 2 மார்க் பார்த்தீங்கன்னா 2 அண்ட் 3 அதாவது 2 + 3 5 தான் கேட்பாங்க. இதுலயே 5 கேட்குறாங்க. ஸோ 5 நம்ம பயாலஜிலேருந்து தியரி மாதிரி படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால 5மே எழுத முடியும். ஸோ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2, 2 மார்க் வந்து 2 கேட்பாங்க, 4 மார்க் வந்து 3 கேட்பாங்க, 7 மார்க் வந்து 1+1 அதாவது ஃபிசிக்ஸ்லேயே அந்த 1+1 கேட்டுருவாங்க எய்தர் ஆர் சாய்ஸில். அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து 3 கேட்பாங்க, 2 மார்க் வந்து 3 கேட்பாங்க, அதில் 1 கம்பல்சரி இருக்கும். அண்டு இதுவுமே வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒன்று இந்த கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்பாங்க, இல்லைனா ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. அது ரெண்டுமே மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஃபிசிக்ஸில் ஒன்று கேட்டாங்கன்னா அப்போ டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து ஃபிசிக்ஸுக்கு 3 வந்துடும். ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்ஸ்லேயே கேட்குறாங்க. அண்ட் 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் இருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் வரும், கெமிஸ்ட்ரியில இருந்து 3 கொஸ்டின்ஸ் வரும். சப்போஸ் ஃபிசிக்ஸ்ல இருந்து கம்பல்சரி இல்லை ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா இது வந்து 1 இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரியிலேருந்து 2 கேட்கலாம், ஃபிசிக்ஸ்ல இருந்து 4 கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும். பட் பயாலஜியில் சாலிடாக உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எப்பயுமே மறந்துடாதீங்க. பயாலஜியை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா 12 லெசன்ல இருந்து 23 லெசன் வரைக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஃபுல்லா பயாலஜி முடிங்க, நாளைக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஈவினிங் குள்ள முடிங்க. எண்ட் ஆஃப் த டே வந்து 1 மார்க்ஸ் ரிவைஸ் பண்ணுங்க. as well as சில ப்ராப்ளம்ஸும் நம்ம சேனல்ல பதிவிடுற அந்த ப்ராப்ளம்ஸையும் நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி எய்தர் ஆர் சாய்ஸ்ல 1 மார்க்ஸ் அந்த 1+1 7 மார்க்ஸ், 1+1 7 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவுட் ஆஃப் 6 நம்ம 3 எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் படி இப்படிதான் வந்து கொஸ்டின் பேப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த பார்ட்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்றது கன்ஃபார்மு. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பயாலஜி, தென் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ ஆஃப்டர் தட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா லெசன் வைஸாக நான் என்னென்ன அப்படின்றது கொடுத்துருக்கேன் பாருங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் இதோட பிடிஎஃப் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துட்டு படிங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போதுலேருந்தே ஆரம்பிங்க. இப்போதுலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு 10 hours ஷெட்யூல் போட்டு படிங்க. நாளைக்கும் அதே மாதிரி ஃபுல் டே ஷெட்யூல் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்க. இந்த 2 நாள் நீங்கள் சரியாக படித்தாலே உங்களால் மேக்ஸிமம் 90% ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 நாள் பத்தாததான் 23 லெசனு. பட் நமக்கு நிறைய நேரம் பிஃபோர் இருந்துச்சு, எக்ஸாமுக்கு பிஃபோர். அதில் நீங்கள் சில பேர் படிச்சிருந்தீங்கன்னா இப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இப்போதான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னும் போது சில லெசன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் காட்டுங்க. அண்ட் இதில் ஸ்டார்ஸ் போட்டிருக்கிறது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால இந்த வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. நேற்று எழுதின மேக்ஸ் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, இவ்வளோ ஈஸியஸ்ட்டு. ஸோ இதுலேயுமே சில பேர் கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஆரம்பத்துல இருந்து இருக்கிற நேரத்தில் வீணடிச்சுட்டு கடைசி டைமில் படிச்சுட்டு மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இருக்கிற நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினா நமக்கு ஃபெயில் அப்படின்ற கேட்டகரியே இருக்கவே இருக்காது. மினிமமாக மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. எல்லாருமே பாஸ் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களோட விருப்பம். ஸோ இதில் 4 மார்க்கு 7 மார்க்கு பாருங்க. 4 மார்க்கு 7 மார்க்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறோம். ஸோ இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணாலே போதும். வெப்சைட்ஸ் அதெல்லாமே போகாது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட்டு, நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து லிங்க் நான் அதில் கொடுத்துருக்குறேன். வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையுமே பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களும் பயனடையட்டும். தேங்க்யூ.